அதற்கு பின்பதாக ஒருமனப்பட்டு எல்லோரும் சேர்ந்து இயேசுவை ராஜாவாக அரியணையிலே வைப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான ஃபாதர் பெர்க்மேன்ஸ் ஒரு அருமையான ஒரு பாடலை பாடி இருக்கிறார்கள். அந்த பாடலிலே அவர் பாடி இருக்கிறார், சபையாக நாம் அவரை ஆராதிக்கும் போது தேவனே வந்து அரியணையை போட்டு அவர் நம்மத்திலே அமர்ந்திருக்கிறார், அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொல்லி அவர் அந்த பாடலை எழுதியிருக்கிறதை நாம் பாடுகிறோம். இதை பாடுவது மாத்திரமல்ல, உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். ஆலயத்திலே ஒருமனப்பட்டு நாம் கூடி வந்து எல்லாவற்றையும் ஒழுக்கமாக கிரமமாக செய்து எல்லோரும் ஒரே இருதயத்தோடு கூட தேவனுடைய ஆலயத்திலே கூடி வந்து இயேசுவை இன்றைக்கு ராஜாவாக நாம் உயர்த்துவோம் என்று சொன்னால் தேவ மகிமை நம்மத்திலே கடந்து வரும். தேவனுடைய செக்கையினா மகிமை நிச்சயமாய் நம்முடைய ஆலயங்களிலே கடந்து வரும், நம்முடைய குடும்பங்களிலே கடந்து வரும். குடும்பத்திலே கூட என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவை நாம் ராஜாவாக இன்றைக்கு உயர்த்தி அரியணையிலே வைத்து அவருக்கு மரியாதையை செலுத்துவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களிலே ஜெபம் வேண்டும், நம்முடைய குடும்பங்களிலே ஆராதனை வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகளாக ஒன்றாக அமர்ந்து தேவனை ஆராதிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதை நாம் செய்வோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக நம்மிலே அவர் மகிழ்ச்சி அடைவார். அவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தோடு கூட இறங்கி வருவார். எங்கே 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளாக நாம் ஒன்றாக கூடி வந்து அவரை ஆராதனை செய்யும் போது, அவருக்கு மகிமையை செலுத்தும் போது, அவரை துதித்து பாடும் போது என் ராஜாவாகிய இயேசு நிச்சயமாய் இறங்கி வருவார். அருமையானவர்களே, இந்த இயேசுவை ராஜாவாக மாற்றி நாம் அரியணையிலே வைப்போம் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வார் என்று சொன்னால் நமக்கு அவர் எல்லா நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அரசியல் தலைவன் கூட என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எனக்கு ஓட்டு போடுங்கள், என்னை உங்களுடைய தொகுதியிலே ஒரு எம்பியாக மாற்றுங்கள், எம்எல்ஏயாக மாற்றுங்கள். நான் எம்பி ஆனால், நான் எம்எல்ஏ ஆனால் உங்களுக்கு இந்த நன்மை செய்வேன் அந்த நன்மை செய்வேன் என்று சொன்னாலாம் அவர்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த உலகத்தின் எம்பிக்கள் எம்எல்ஏகள் எல்லாம் மாறி விடுவார்கள். எலெக்ஷன் டைமிலே சொல்லுகிறதை அது பின்பதாக நிறைவேற்றாமல் போவார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு என் ஆண்டவராகிய இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே தலைவராய் மாற்றுங்கள், அவருக்கு ஓட்டு போடுங்கள், அவர் ராஜாவாக அவரை மாற்றுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். என்னாகும் 23வது அதிகாரத்திலே பிலேயாம் சொல்லுகிறார், அவர் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று சொல்லி இந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே ராஜாவாக ஏற்படுத்தி அவர் ஆளுகை செய்யும்படியாய் நம்முடைய குடும்பத்தை நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையின் காரியங்களை இயேசுவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். அவரை தீர்மானம் பண்ணும்படியாய் நாம் அவரிடத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையுடைய காரியத்திலே உம்முடைய தீர்மானம் என்ன ஆண்டவரே என்று முதலாவது அவரிடத்தில் கேட்க வேண்டும். தாவீது ஒவ்வொரு யுத்தத்துக்கும் போகும்போது தேவனுடைய தீர்மானத்தை பெற்று செல்வான். செல்வதனாலே அவனுக்கு அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும். என்னை கேட்கிறவர்களே, இந்த உலகத்திலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்றாடம் செய்கிற ஒரு யுத்தமாய் காணப்படுகிறது. இந்த யுத்தங்களிலே நமக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இயேசுவிடத்திலே போய் அவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிற கட்டளையின்படி நாம் நடக்க வேண்டும். பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்தின் காரியமாக இருக்கலாம், ஒரு பொருளை வாங்குவதோ விற்பதோ ஏற்ற ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு புதிய வேலையை தேடி போகிற ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு திருமணத்தை நிச்சயிக்கிற காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக அவர் ஆளுகை செய்து அவர் கட்டளை இடுவார் என்று சொன்னால் அது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நன்மையை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஐயா, என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீர் தீர்மானம் பண்ணும் ஆண்டவரே, அதன்படி செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று நம்மை ஒப்புக் கொடுத்து இன்றைக்கு நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு தெரியுமா, கிதியோன் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்து எதிரிகளை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுத்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். ஓடி வந்து, கிதியோனே, நீ ஒரு பெரிய தலைவன், உம்மை கொண்டுதான் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது, நீர் எங்கள் மேல் ராஜாவா இருக்க வேண்டும் என்று கிதியோனை கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் கிதியோன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் உங்கள் மேல் ராஜாவா இருக்க மாட்டேன், என் குமாரர்களும் உங்கள் மேல் ராஜாவா இருக்க மாட்டார்கள், தேவன் தானே உங்கள் மேலே ராஜாவா இருப்பார் என்று சொல்லி அவர் சொன்னதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, மனிதர்கள் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, தேவன் நம்மை ஆளுகை
ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், திட்டங்கள், உலகத்தின் காரியங்கள், வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவன் ஆளுகை செய்யட்டும். என் ஆண்டவராய் இயேசு ஆளுகை செய்யட்டும். அவர் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நம்மை நல்ல விதத்தில் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை கிதியோன் மனமாறி ஜனங்களுக்கு தவறு செய்திருக்கலாம். ஆனால் தேவன் ஆளுகை செய்தால் அவர் ஒரு நாளும் தவறுகள் செய்ய மாட்டார். அருமையானவர்களே, இந்த உலகம், அரசாங்கம் ஒரு சமுதாயத்திற்கு என்னவெல்லாம் நல பணிகளை செய்ய வேண்டுமோ அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜனத்துடைய நன்மையை கருதி அவர்களுக்கு படிப்பை கொடுப்பது, ஆரோக்கிய வசதிகளை செய்து கொடுப்பது, பொருளாதார வசதிகளை செய்து கொடுப்பது, சாலை வசதிகளை செய்து கொடுப்பது, இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தின் கடமையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் தேவனை நம்புவோம் என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடியதை விட அதிகமாய் இயேசு நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த எப்ரோனிலே எப்படியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி வந்து அணி அணியாய் இருந்து ஒழுக்கம் கிரமமாக இருந்து எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி தாவீதை ராஜாவாக ஆக்கி அதன் மூலமாய் இஸ்ரவேலிலே பெரிய மனமகிழ்ச்சி உண்டாயிற்றோ அதுபோல இன்றைக்கு தேசத்திலே மனமகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று சொன்னால், சமுதாயத்திலே மனமகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று சொன்னால், வீடுகளிலே, குடும்பங்களிலே, கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியிலே ஒரு மனமகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் இயேசு ராஜாவாய் மாற வேண்டும். இயேசுவை அரியணையிலே உட்கார வைக்க வேண்டும். அவருக்கு மணிமகுடத்தை சூட வேண்டும். தேவன் ராஜாவாக்கின இந்த இயேசு என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் சபையிலே ராஜா என்று சொல்லி இன்றைக்கு நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இப்படி செய்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாள் முதல் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். என் குடும்பத்திலே இயேசுதான் ராஜா என்று சொல்லுங்கள். என் பிள்ளைகளுடைய காரியத்திலே இயேசுதான் ராஜா என்று சொல்லுங்கள். என் சபையிலே இயேசுதான் ராஜா என்று சொல்லுங்கள். எனக்கு ஒரு முக்கியமானவர் உண்டு என்று சொன்னால், எனக்கு மரியாதைக்குரியவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால், ஆராதனைக்குரியவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசுதான் என்று சொல்லுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்கள் கிருபையுள்ள பரம பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் ஏற்கனவே ராஜாவாய் மாற்றியிருந்த அந்த தாவீதை தங்களுக்கு ராஜாவாக ஆக்க தீர்மானித்தார்கள் ஆண்டவரே. அவர்கள் தீர்மானத்தின் நிமித்தமாக அன்றைக்கு எப்ரோனிலே கூடி வந்து ஒருமனப்பட்டு எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்து அன்றைக்கு அவர்கள் கர்த்தாவே இதோ தாவீதை தங்களுக்கு ராஜாவாக ஆக்கினதன் நிமித்தமாக ஒரு பெரிய மனமகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. தாவீது ராஜாவாக இருந்த அத்தனை வருஷங்களும் இஸ்ரவேலுக்கு நன்மை உண்டாயிற்றப்பா. அதுபோல தேவன் ராஜாவாக மாற்றி இருக்கிற தாவீதின் குமாரனாகிய இயேசுவை அப்பா நாங்கள் ராஜாவாக ஆக்கிக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தருவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த இயேசு ராஜாவாய் மாறுவாராக. இந்த இயேசு ராஜாவாக மாறி ஆளுகை செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாக ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மனமகிழ்ச்சி உண்டாயிருக்குமே, சமாதானம் உண்டாயிருக்குமே, சத்துரு மேலே வெற்றி உண்டாயிருக்குமே, ஐயா நல்ல எதிர்காலம் உண்டாயிருக்குமே. நீர் கர்த்தாவே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பேசும் ஆண்டவரே. இன்றைக்கு அவருடைய ராஜாவாக மாறும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களிலே ராஜாவாய் மாறட்டும் ஐயா. எந்தெந்த வீடுகளிலே, எந்தெந்த செவிகளிலே இந்த வார்த்தைகள் தொனிக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இல்லங்களிலும் நீர் ராஜாவாக மாறி ஆளுகை செய்வீராக என்று சொல்லி செபிக்கிறேன் ஐயா. இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான சத்துருவின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு போவதாக, இவர்களுக்கு வெற்றி உண்டாவதாக, மனமகிழ்ச்சி உண்டாவதாக. என் தேவன் அப்படியே செய்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மை ராஜாவாக நாங்கள் அரியணையிலே உட்கார வைத்து உமக்கு மணிமகுடத்தை சூடி உமக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து கொண்டு நீ ராஜா என்றும் எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவர் என்றும் அறிக்கை செய்து உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.